Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு 10 டிப்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி கட்டியான காஃபி தூளை நம்ம திரும்ப எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். காஃபி தூள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாயிடுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி வந்து சேர்க்கும்போது அந்த காஃபி தூள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ கொஞ்சமாக அதாவது காஃபி தூளோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காஃபி பொடி வந்து நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்த காஃபி பொடியை நீங்கள் அப்படியே வந்து வெளியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 நாள் வரைக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலான காஃபி பொடி வந்து போட்டு காஃபி போடுறத விட இந்த மாதிரி லிக்விட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து காஃபியில் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி காஃபி வாங்குவோம் இல்லையா, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில், இந்த மாதிரி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு 20 டேஸ் வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி குங்குமம்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் போக ஆரம்பித்ததும் அந்த குங்குமத்தோட வாசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமத்தில் ஒரு மாதிரி குட்டியாக வண்டு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம் இருக்கு இல்லையா, அது ஒரு 2-3 பீஸ் வந்து குங்குமத்தில் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தேர்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் வந்து அதிகமாக க்ளீன் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருக்கும். இதை வந்து ஈஸியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பாட்டில் கழுவுறதுக்கெலாம் ப்ரஷ் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜோட பேக் சைடு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ டஸ்ட்டாக இருந்தாலும் அழகாக வந்து அதை எடுத்துகிட்டு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல்லாம் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்ப்பாங்க, இல்லைன்னா வேர்க்கடலை சேர்ப்பாங்க. இந்த மாதிரி தேங்காய், மிளகாய், பூண்டு, வேர்க்கடலை இந்த மாதிரி 4 பொருளையும் வந்து சேர்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. அதாவது அந்த மிளகாயோட கலர் வந்து லைட்டாக மாறி வந்துச்சு அப்படின்னா போதும். நார்மலாக நீங்கள் கீரைக்கு வந்து காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதாவது கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பூண்டு வந்து தோலோடு சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்ல வாசமாக இருக்கும். நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கடைசியில் வந்து இதை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த கீரை பொரியல் பண்ணினாலும் இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப செய்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வந்து டிப்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி அரிசி பேக் வந்து நம்ம வீட்டில் நிறைய வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த பேக்கை வந்து 4 பீஸ், அதாவது இந்த 2 பக்கத்துலேயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் பேக் வச்சு நம்ம நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸில் ஒரு ஐடியாஸை நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.
நான் இன்றைக்கி எதுக்கு இதை கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அடுப்புக்கு கீழே நான் வந்து இதை வந்து போட போகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் போடுவோம். ஒன்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் நம்ம போட்டுட்டு திரும்ப எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவோம். இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் பேக் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கவுண்டர் டாப் வந்து கரையாகாது. அதே சமயத்தில் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு போடுறதுக்கு திரும்பவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், கரெக்டாக வந்தால் அடுப்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டு பாருங்கள். அடுத்த தடவை நீங்கள் சமைக்கும்போது கண்டிப்பாக உங்களோட கவுண்டர் டாப் வந்து அழுக்காகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெகுலராக காய்கறி கழுவுறதுக்கு, அதுக்கப்புறம் கீரைலாம் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுவோம்ல. இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டு வேறு வாங்குவோம். ஸோ இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு வந்துடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 ஹோல்ஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மெட்டல் வளையல் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து எஸ் மாதிரி வளைச்சி விட்டுருங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு எஸ் ஹூக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எஸ் ஹூக் எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே விட்டுடலாம். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கரண்டி ஹோல்டர் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹூக்கையுமே வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கிச்சனில் இந்த மாதிரி கரண்டிலாம் மாட்டி வச்சிங்க அப்படின்னா இடம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாலில் மாஸ்க்கு, கீ இந்த மாதிரி கூட மாட்டி வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. சில நேரங்களில் நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது சில பொருட்களை வந்து தீய விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தீஞ்சு போனப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் வீடு ஃபுல்லாக. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக அந்த மாதிரி காஃபி பொடி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அது புகை வர ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வாசம் வந்து வீடு ஃபுல்லாக பரவிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த புகையோட வாசனை, அதாவது தீஞ்சு போன வாசம் வந்து இருக்காது. அதே சமயத்தில் கிச்சனில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் இருந்துச்சுன்னா அதுவும் ஓடி போயிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 8th டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரைலாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆயிரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முருங்கைக்கீரைலாம் நம்ம வந்து அதை தனியாக க்ளீன் பண்ணி எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி டைமில் முருங்கைக்கீரை வந்து வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்காச்சும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதாவது சமைக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி உதுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அது தானாலே வந்து கலண்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ கீரை வந்து தனியாக வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ரொம்ப கை வலிக்க ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இவ்வளோ கீரை வந்து கிடச்சிரும். ஸோ மேலே வந்து வந்திருக்கிற அந்த காம்புகளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து கீரையை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காம்பு கூட ரசத்துக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் முருங்கைக்கீரையை கட் பண்ணி சமைக்கிறதா இருந்தால் குட்டி குட்டியாக வந்து அரியும் போது அந்த காம்பும் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ காம்பு எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட விருப்பம்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெகுலராக வந்து சப்பாத்தி, பரோட்டாலாம் வந்து செய்யும்போது அப்பப்போ வந்து மீதி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி மீதி ஆகிற சப்பாத்தி, பரோட்டாவை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது நைட்டு மீதி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் காலையில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஃபன் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, சீரகம் இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி பாருங்கள், அப்போ தான் கிரேவி கிடைக்கும் நமக்கு. கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு விட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பரோட்டாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த டைமில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 2 முட்டையை கூட உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பரோட்டா எல்லாத்தையும் உள்ளே போட்டு கலரிட்டிங்க அப்படின்னா செம சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் வந்து ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கு பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் சப்பாத்தி பரோட்டா மீதி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் சப்பாத்தியை வந்து பிச்சு போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபுல்லாக மடித்து ரோல் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து நூடுல்ஸ் மாதிரி கூட கட் பண்ணி செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வந்து டோர் வந்து ரெகுலராக நம்ம கவனிக்க மாட்டோம். அதாவது அந்த தண்ணி வந்து ரெகுலராக நம்ம எடுத்து போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் தண்ணி சேர்ந்துருச்சு அப்படின்னா சில சமயத்தில் நம்ம ஊருக்கெலாம் போகிறோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டுருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பின்பக்கத்தில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் வந்து போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா காலியான கம்ஃபர்ட் கவரை கூட நீங்கள் அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் வந்து தண்ணி மாற்றுற வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து பின்னாடி அந்த கெட்ட வாடை எதுவுமே வரவே வராது. நல்ல ஒரு வாசம் வந்துட்டுருக்கும். நீங்கள் நினைக்கிற டைமுக்கு அதை வந்து மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.